வெல்கம் டு கேபி விலாக்ஸ். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் எழுந்துச்சி காலைல வாக்கிங் வரலான்னு கேட்டேன். எங்கே போகலான்றதுக்கு தம்பி இங்கே கூப்பிட்டு வந்துட்டான். எங்கே அதான் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் எங்கே வந்திருக்கோன்னு. ஆமாம், இப்போ நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோம். விலாக் 2 என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்னு எதுவும் தெரியல. இதுக்கப்புறம் தான் இது பண்ணுறது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், வாக்கிங் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த தார் ரோட்டில் நடக்கலான்னா மண்ணில் கூப்பிட்டு வந்துட்டான். ஆமாம், ஃபுல்லாக இப்போ ஃபஸ்ட்டு மாரிலாம் இல்லை. கட்சி ஞாபகம் தான் உனக்கு, சின்ன வயசில் ஒரு டேப் வாங்கிட்டு 220 ஃபஸ்ட்டு வாங்கினேன். அதில் வீடியோ எடுத்தோம் ரோட்டில். அப்போல்லாம் 10 பேர் தான் இந்த ரோட்டில் இருப்பாங்க. இப்போ பார்த்தா அந்த வண்டி ஓட்டுறதுக்கே இடம் இல்லை, ஃபுல்லாக ஆளுங்க தான் வாக்கிங் போகிறது வர்றது. இல்லை வாக்கிங் மட்டும் கிடையாது, அங்கே பசங்க விளையாடுறதுக்கு. வீக்கெண்டு வேற இல்லை. அதை சொல்லு, வீக்கெண்டு. அதுவும் இல்லாமல் டைம் ஆகிடுச்சுல. ஆமாம் ஆமாம், நம்ம பிளான் பண்ணது 6 o'clock. நல்லா ஓட முடியல. அதே சரி வாக்கிங்காவது போகலாமா? இந்த மண்ணில் ரோட்டில் நடக்கிறது 10 நிமிஷம் மண்ணில் நடந்துடலாம் போல். ஆனால் இதில் தாண்டா எஃபெக்டிவ் அதிகம். எப்பாடே போதுண்டா. ஐயோ, இது மாதிரிலாம் என்னால் முடியாது. வாக்கிங் போகிற மாதிரிலாம் வேணாம், முட்டிலாம் வலிக்குது. கரெக்டாக வேறு எதுனா இருந்ததுன்னா எதுனா உடம்பு குறைக்கும் ஈஸியாக. போடா, பின்ன நடக்காமல் வேறு என்னத்தை குறையும்? இல்லை வீடியோ ஆரம்பித்து விளாக் ஆரம்பித்து மூஞ்ச காட்ட ஆரம்பிச்சிட்ட. இன்னமும் இப்படியே இருந்தால் என்ன அர்த்தம்? ஒழுங்காக ஃபிட்டாக ட்ரை பண்ணு. இல்லை நடக்கிறது தான் கஷ்டமாகுது. அதை தவிர்த்து வேறு எதனா எக்ஸசைஸ் உடம்பு குறையும் ஈஸியாக. வேறு கோர் எக்ஸசைஸ் பண்ணுறியா? கோரா? வா ஆப்புக்கு போடு. எப்படி பண்ணு, பண்ணி காமி. காலை நான் பண்ணி காட்டுவா. இந்த கார்னரில் உட்காந்துக்கோ, காலை தூக்கிக்கோ, தலையை வச்சுக்கிட்டு பொறுமையாக பண்ணி பொறுமையாக ரிலீஸ் பண்ணு. 1 2 புரியுதா? போடு. செருப்பா ஒத்துரே பண்ணவா? பண்ணுங்க ராஜா, பண்ணு. ஐயோ, ஒரு சைடாக இருக்குது. சைடு இல்லை கேவி, கை இங்கே வச்சுக்கலாமா? ட்ரை பண்ண. ஃபர்ஸ்ட்ல 1 2 ரொம்ப தூக்கணுமா? பண்ணு, கிக் பண்ணு. 1 2 பண்ணுறியே, பரவாயில்ல பண்ணுறா சூர்யா. மூச்சு அடிக்குது. பண்றா, உடம்பு குறைக்கணும் பண்றா, மூச்சு அடிக்குதான் பண்றா. 1 2 3 வேகமா பண்ண மூடு வேலை முடியல. விடக்கூடாது. பண்ணு தம்பி அப்படி போங்க. கச்சிட போகுது. அப்படியா சொல்ற? ஆமா, ரோட்டு இந்த மாதிரி நான் எல்லாம் போடு. ரெடியா? திரும்பியுமா? எத்தனை செட்டு, எத்தனை நம்பர்? 3 வாட்டி போடு. இன்னும் 3 செட் நம்பர். ஒரு கவுண்ட்டுக்கு 10 போடு. 10 1 2 3 4 5 விட்றத. வெரி குட். வா அடுத்து செருப்பு விடாத செருப்பு. அடுத்து அம்மா, இரும்பெல்லாம் வருது. யாரதோ ராட்டணும்டா இது. ராட்டனமா? வா வேற எக்யூப்மெண்ட் இல்ல. வா. ஒரு பிரேக்லாம் இல்லையா? பிரேக் ஆச்சுன்னா நம்ம பிரேக் ஆயிடுவோம். போடு. என்ன பண்ணு இதுல? இது எக்ஸசைஸா? ஓகே, கைப்பிடி உட்காந்து எஞ்சிக்கோ. இதை புச்சிங்கண்ணா உட்காரா, எஞ்சிக்கோ. நல்லா ஃபுல்லா நிற்கும் போது இது ஸ்ட்ரைட் ஆகணும். போடு. இது இப்போ பண்ணதே தம்பி. 1 2 இது நான் ஆயிப்பறேன் இருக்கு. போடா. இது நான் பார்த்ததே இல்லை எக்ஸசைஸ். பண்றா, அவங்க மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாரு. பண்ணு, நான் சொல்லி தரேன். பண்ணு. அண்ணனை பேர் எப்படி இருக்கிறேன் அந்த மாதிரி தான் பண்ணி தான் பண்ணுகிறேன். போடு, பண்ணு. வெரி குட். குழந்தைகளா பார்க்குறேன். கரெக்டான எக்ஸசைஸ் எங்கடா பார்க்குறாங்க? பார்க்கட்டும்டா. பண்ணுறேன். கரெக்டான எக்ஸசைஸ் தானே, நம்பி பண்ணு. எத்தனை இது? சேம் ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸ். பண்ணு விடாத. பண்ணிட்டே இரு. கார்த்தி, இது மட்டும் தப்பா இருந்தா எல்லாரும் கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க. தப்பா இருந்தா தானே? ஓகே ரைட்டு, போடு. அவன் சொல்ற மாதிரி இந்த எக்ஸசைஸ் தப்புன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பண்ணு. ட்ரை பின்னாடி பண்ணு. முட்டி வலிக்குது. சரியா? பிரேக். ஓகே. ஓகேவா? அடுத்த செட்டுக்கு ரெடியா? வா. அடுத்த செட்டுனா அடுத்த எக்ஸசைஸ்க்கு வா. ஐயோ காட்டுவா. இன்னைக்கு ஒரே நாள்ல 10 கிலோ குறைச்சிருவா. 10 கிலோ குறையும். வா கட்டச்சு காட்டுறேன். வா ஸ்டார்ட் பண்ணவா. இங்க பாரு, 2 காலை இதுல வச்சுக்கோ கார்னர்ல. சரியா? எப்படி 2 காரை எப்படி வச்சுக்கோ.
புஷ்அப்ஸ் பண்ணுவல இதெல்லாம் நம்மளுக்கு வரவே வராது. ஏய் பண்றா எப்படி இதை போய் என்னால எப்படி பண்ண முடியும்? அப்ப கை வை, நான் சொல்லி தரேன். எப்போ உடம்பு தாக்காது இதுல. கை வச்சு வாக் போ. கை வச்சு வாக் போ. ஓ சொல்ற படு முதல்ல. செருப்பு கட்டிட்டு வா. பண்ணு. கீழே இருக்கிறது ஊதுருவோம். ராஜா பண்ணு நான் பாத்துக்கிறேன். நீ பண்ணு, ஒன்றும் பயப்படாத. கால் நீட்டிக்கோ. கால் நீட்டினியா? எங்கத்த போறது? சரி அப்படியே அப்படியே தூக்கு. இப்ப தூக்கு. என்னத்த தூக்குறது? பண்ணு. முடியலையா? ஐயோ சரி சரி எவ்வா சரி சரி. ஐயோ தம்பியால கொஞ்சம் ஒரு 2 நிமிஷமாவே முடியல. ஒரே நாள் இவ்வளோ வாடா முடியாது. பொறுமையாவே போலாம். ஓகே ரைட். சரி நெக்ஸ்ட் ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிப்போம். வா நான் 3 குடிக்கணும். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு குடிங்க. இன்னும் அடுத்து இன்னொரு ஒர்க் அவுட் இருக்கு. ஹைட்ரேஷனுக்கா தம்பி? இன்னொன்று இருக்குப்பா. இன்னொன்னா? வர நெக்ஸ்ட் வீக் தான் இதோட ஒர்க் அவுட் கைஸ். இன்னொரு இளநீ வேணா ஒர்க் அவுட் வேணா. அடுத்த வாரம் தான் இதுக்கப்புறம். சூர்யா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலையா? உங்களுக்கு ஆப்ஸ் இருக்கா? உங்கள் 2 பேஸ் 6 பேக்ஸ் தான் ஆப்ஸ். அப்படியா? என்ன கேட்டுறத? ஏன் சூர்யா டயட்டு ஒர்க் அவுட்டு ஃபிட்டுன்னு பேசினான், இப்படி ஊத்துறான். இருக்குதா? இருக்குது. ஏண்டா காலைல நெய் தழும்புக்கு தான் காலைல அங்காத்தால எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு இப்படி பண்றானே. எப்படிடா குறையும்? சாப்பாடு இதுல வேற அந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணி 10 கிலோ குறையுமான்னு கேட்கறது. இப்படியே இருந்தா ஓகேவா? குறைச்சிடுவியா? இது சாப்பிட்டுட்டே குறைக்க முடியும். ஓ சாப்பிட்டாலே குறையுமா? சாப்பிட்டுக்கினே குறைக்க முடியுமா மாஸ்டர்? நான் ரெகுலராக வருவேன். எனக்கு ஒரு வாட்டி மஞ்சக்கம்மலை வந்துச்சு. இங்கே தான் மஞ்சக்கம்மலை ஆஸ்பத்திரி இருக்குது. காலைல 7 மணிக்கு க்யூவில் நின்றுணும். ஒரு 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 ட்ரிங்க் தருவாங்க, கசாயம். நம்ம ஏதோ ஒன்று குடிக்கணும். அது தொடர்ந்து 10 நாள் வரணும். அது டெய்லி குச்சி தான் சரியாச்சு. உப்பு காரம் எதுவும் சாப்பிடக்கூடாது. என்னை எங்கள் பெரியப்பா கூப்பிட்டு வருவார் பேர். நான் அங்கே அதை குச்சிருவேன். எங்கள் கூப்பிட்டு வந்துட்டு ஒரு 2 இட்லி சாப்பிட்டு தான் போவார். எனக்கு வாங்கி தர மாட்டார். நீ சாப்பிடக்கூடாது. 1 மாதத்துக்கும் 6 மாதத்துக்கும் அந்த காரம் எதுவும் எடுக்கக்கூடாது. யாராவது ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா? முதல்ல இதை சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். முடிச்சுட்டு அடுத்த மீல் உங்களுக்கு பத்தரா கம்மியே 2 இட்லி சாம்பார் தான் இருக்கு. என்னடா சொல்ல சாப்பிடலாம், அளவா சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து காஃபியோட நம்மளோட ஒர்க் அவுட் செஷனை முடிக்கிறோமா இல்லை கண்டினியூ ஆகுதா? ஒர்க் அவுட் செஷன் ஆமாம், மார்னிங் ஒர்க் அவுட். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியாச்சு, சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அடுத்து மாஸ்டர் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நம்ம அடுத்து எந்த கடையில் போய் என்ன டெசர்ட் சாப்பிட போகிறோம்? இன்னுமாடா அடுத்து எதுனா கேட்டேன்னா அந்த மஞ்சக்கம்மாள் ஆஸ்பத்திரியில் அந்த ஏதோ கஷாயம் தருவானாங்களே அதை தான் குடிக்கணும். நீ